சிதம்பரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரசேகரை ஆதரித்து குன்னம் பகுதியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். திமுக ஒரு கம்பெனின்னு நாம சொல்ல, கூட்டணி இருக்கிற வைகோ சொன்னார். அது ஒரு கம்பெனி, கார்பரேட் கம்பெனி, குடும்ப கட்சி, அது ஜனநாயகப்படி இருக்கிற திமுக வைகோ சொன்னார். இன்னைக்கு அதே வைகோ கூட்டணியில் இருக்காரு. அது இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோ ஒரு கட்சி வச்சிருக்காரு. அவரு போய் திமுக சின்னத்தில் நிற்கிறார். திமுக சின்னத்துல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நிற்குது. ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சியில சின்னத்தில் நிற்கணும்னா அந்த கட்சி உறுப்பினரானதான் சின்னத்தில் நிற்க முடியும். அப்ப மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி சேர்ந்தவ திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர் தான் திமுக சின்னத்தில் நிற்க முடியும். ஆக அவரு கட்சியால் இல்ல, திமுக ஆட்சி தான் சொல்ல முடியும். ஆனா இதையெல்லாம் வேண்டுமென்று இன்றைக்கு திட்டமிட்டு மக்களை குழப்பி இன்றைக்கு வாக்குகளை பெறுவதற்காக துடிக்கிறார் ஸ்டாலின். அதுதான் நாங்க சொல்றோம். நாங்க சொல்றதெல்லாம் கொள்கையில்லாத கூட்டணி, அது சந்தர்ப்பவாத கூட்டணி. ஒரு கட்சி வச்சுக்கிட்டு அடுத்த கட்சி சின்னத்தில் வெக்கமா இல்ல? இப்போ அண்ணா திமுகவில் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னத்தில் நிற்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னத்தில் நிற்கிறாங்க, தேமுதிக இருக்குது முரசு சின்னத்தில் நிற்கிறோம். ஆனா அந்தந்த கட்சி அந்தந்த சின்னத்தில் நிற்குது. ஆனா நீங்க கூட்டணி சேருங்க வேணாம், ஆனா உங்க சின்னத்தில் நிற்காத திமுக சின்னத்தில் போய் நின்னா அது சந்தர்ப்ப கூட்டணி தானே. அதான் நாங்க சொல்றோம். அதிக ஸ்டாலின் கோவம் வருது. உடனே ஸ்டாலின் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி மண்புழுங்கிறாரு. மண்புழு என்ன தெரியாதாரு, அதையாவது ஒழுங்கா சொல்ல வேணும்ல. மண்புழு விவசாயினுடைய நண்பன். உண்மைதானே? இன்னைக்கு மண்புழு உரம் விவசாயினுடைய இயற்கை உரமா பயன்படுத்துறோம். ஆகவே இன்னைக்கு இயற்கை உரம், நம்ம இயற்கை உரமா மண்புழு உரம் இயற்கை உரமா பயன்படுத்தி செடி நல்ல தளத்தளம் வரும்போது அதுல போய் வைரஸ் பூச்சி விழுவுது. வைரஸ் பூச்சி யாரு? அப்ப விவசாயி வைரஸ் பூச்சி விழுந்தா உடனே பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்போம். அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சா அந்த வைரஸ் நோய் நீங்கி போயிடும். அது மாதிரி தேர்தல் என்ற பூச்சி மருந்தை அடித்து வைரஸ் என்ற பூச்சை நீக்குங்க தமிழ்நாட்டில். எவ்வளவு ஆணுவச்சு பேச்சு. நீ போய் மக்களை செஞ்சு ஓட்டு கேளு, நல்லது. நீ வைரஸ் ஏதாவது மண்புழுமா இருக்கிறீங்க, அப்புறம் கேடிமா இருக்கிறாரு. ஒரு முதலமைச்சர் போய் எந்த ஒரு கட்சி தலைவரால் இப்படி பேசுவாங்களா? இந்திய நாட்டில் யாரும் பேசுறது கிடையாது. இப்படி தரக்குறையா பேசினா நாங்களும் பேச வேண்டிய நிலவும் மக்களை கேட்டேன். அங்க ஒட்டச்சத்திரத்தில் கேட்ட இப்படி இவ்வளவு பேசுறாங்களே, என்னப்பா பண்ண நீங்களும் அதே மாதிரி பேசினாரு. அவங்களும் மனுஷன் தானே, நமக்கு உணர்வு இருக்குல்ல. அப்பதான் நான் சொன்னேன், நான் கிராமத்திலிருந்து வளர்ந்து வந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறேன். நான் பேச ஆரம்பிச்சேன்னா உங்க ஜப்பு கிழிஞ்சு போயிடும் அப்படின்னு. இது என்ன தப்பு? உண்மைதானே? நம்மளாம் கிராமத்துல வாழ்றவங்க, நாணயமா நம்பிக்கையா வாழ்றவங்க, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குறவங்க. அதாவது நாம என்ன செய்வோம்? மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்போம், மரியாதை கிடைக்கலன்னா திருப்பி மரியாதை கொடுக்க வேண்டியது. வேணும்னே ஸ்டாலின் வந்து உச்சக்கட்டத்துக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்றத்துடைய அராஜகம் எல்லாம் மீறி போயிருக்கு. திராவிட முன்னேற்றத்துடைய அராஜகம் எல்லாம் மீறி போயிருக்கு. இன்னைக்கு பெரம்பூர் சட்டப்பேரவை உறுப்பினர் 2006 2011 இருக்காரு. பேர் என்ன? ராஜ்குமார் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர். பெருசா இந்த ஸ்டாலின் பொள்ளாச்சியில போய் பாலியல் பத்தி பேசுறாரு. பொள்ளாச்சியில போய் பாலியல் பத்தி பேசுறாரு. அந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட அத்தனை பேருமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இன்றைக்கு கைது செய்து சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டு அது முறையா விசாரிக்க சிபிஐக்கு பரிந்துரைப்பட்டிருக்குது. நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனா அதை வச்சு அரசியல் பண்றாரு. அப்படி அரசியல் பண்ணாந்தா திராவிட முன்னேற்றத்துடைய துணை செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட துணை செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், அந்த பெரம்பலூர்ல இந்த மாவட்டத்திலேயே பெரம்பலூர் மாவட்டத்தில் எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர் வீட்டுல வேலை செஞ்ச பெண்ணை, அது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு மேலோட்டமா சொல்றேன். அந்த பெண்ணை பாலியல் பண்ணதுனால புகார் கொடுத்து அவரை 10 ஆண்டு காலம் சிறையில் அடைச்சிருக்காங்க. 10 வருஷம். அதே போல ஒரு 8 நாளைக்கு முந்தி ரயில்ல போகும்போது சூலூர், கோயம்புத்தூர்ல சூலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் முன்னாள் சேர்மன் சன் ராஜேந்திரன், இருகூர் முன்னாள் பேரூராட்சி தலைவர், திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் இருகூர் சந்திரன், திமுக மாவட்ட மீனவணி செயலர் கபிலன், செஞ்சில் இதெல்லாம் போகும்போது அதே ட்ரெயின்ல ஒரு கர்ப்பிணி பெண் போயிட்டு இருக்கும்போது பலாத்காரம் செஞ்சு அந்த பெண் வழக்கு தொடர்ந்து
சிறையில் அடைக்கப்பட்டு இப்ப ஜாமீன் வந்திருக்கிறேன். நீ பேசலாமா ஸ்டாலின் அவர்களே? சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கட்சிக்காரன் ஒழுங்கா இருந்தா நாட்டுக்கு பெண்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆக பெண்கள் பாதுகாப்பா இருப்பதற்கு நாடு பாதுகாப்பா இருக்குது. நாட்டு மக்களுக்கு அரசாங்கம் சரியான பாதுகாப்பு கொடுத்துருது. இந்த திமுக அராஜகத்தினால்தான் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது. அது மட்டும் இல்ல, பெரம்பூர் பகுதியிலேயே வேப்பந்தட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற குழு உறுப்பினர், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அன்னமங்கலம் செல்வகுமார், இவர் அழகு நிலையத்தில் வந்து ஒரு பெண்ணை போட்டு ஓட்டுவதையும் வைக்கிறாங்க. அந்த பெண்ணு கதறுது. எல்லாமே தொலைக்காட்சியில் பார்த்தோம். இப்படி அராஜகத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. நல்லா ஹோட்டல் கடையில் போய் சாப்பிடுறாங்க, புரோட்டாவை சாப்பிடுறாங்க, பிரியாணி சாப்பிடுறாங்க, பணம் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. குன்னத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம்.